வணக்கம் நேயர்களே. வாரத்தின் கடைசி நாள் நமது சந்தைகள் ஒரு வெரி ஹை வாலடைல் மூவுடன் ஒரு மைனர் நெகட்டிவாக முடிவடைந்தது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட அரௌண்ட் 40 புள்ளிகள் குறைந்து 24,669 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1439, டிக்ளைன்ஸ் 919 மற்றும் மிட் கேப் பார்த்தோம்னா இன்னைக்கு 0.45% ஏறி இருக்கு. ஸ்மால் கேப் 0.82% ஏறி இருக்கு. Volatility index வந்து இன்னைக்கு 2.67% விழுந்திருக்கு. So it's around of 14 reflecting on the slight decrease in market volatility அப்படின்னு சொல்லலாம். மறுபுறம் மார்க்கெட்டினுடைய broader market sentiment பார்த்தோம்னாக்க overall indicating a positive sentiment. இதுதான் நம்ம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம் என்று சொல்லலாம். அதுபோல துறைகளை பார்க்கும் பொழுது நிப்டி மெட்டல், ஆட்டோ, PSU பேங்க்ஸ் இன்னைக்கு வந்து நல்ல பையிங் இருந்தது. மறுபுறம் மீடியா, ஐடி அண்ட் நிப்டி பேங்க் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்ல விழுந்தது. இதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பின்னாடி பார்ப்போம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ, ஆக்சிஸ் பேங்க், மாருதி சுசுகி, SBI லைஃப், BPCL, டாக்டர் ரெட்டி, L&T, டைட்டன் மற்றும் டாடா ஸ்டீல் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குன்னு பார்த்தோம்னா அதானி போர்ட், சிப்லா, பாரதி ஏர்டெல், HDFC லைஃப், ஏஷியன் பெயிண்ட்ஸ், இண்டஸ்இண்ட் பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட், விப்ரோ, இன்ஃபோசிஸ் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் குளோபல் மார்க்கெட்டில் பார்க்கும் பொழுது சைனா வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்க இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டிமுலஸ் மெஷர் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே மெட்டல் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாக்க ரெக்கார்ட் ஃப்ரம் த இன்ட்ராடே லோ. ஸோ இது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் தங்கம் இன்னைக்கு 155 ரூபாய் அதிகரித்து 76,631, வெள்ளி பார்த்தோம்னா 230 ரூபாய் அதிகரித்து 92,654, குரூட் ஆயில் 57 ரூபாய் அதிகரித்து 5,748 மணி கொண்டிருக்கிறது. மெயினாக கமாடிட்டிஸ்லாம் வந்து பெட்டராக இருக்கிறதுக்கு காரணம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், அது ஒரு முக்கிய காரணம். அதுபோல் இன்றைய தினம் நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஈவெண்ட் RBI வந்து CRR நாம் கூறியது போல கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து 50 பேசிஸ் பாயிண்ட்ஸில் கட் பண்ணியிருக்காங்க. இதனால் PSU பேங்க்ஸ் மற்றும் எல்லா பேங்க் ஸ்மால் பேங்க்ஸுக்கெல்லாம் ஒரு பிரீத் கிடைக்கும், லிக்விடிட்டி கிடைக்கும். ஆனால் ரெப்போ ரேட் வந்து அன்சேஞ்ச், அதை தான் வச்சுருக்காங்க. ரெப்போ ரேட் சேஞ்ச் ஆனால் தான் ரீட்டைல் இன்வெஸ்டராக நமக்கு வந்து அது உபயோகமாக இருக்கக்கூடும். எனவே அது வரக்கூடிய பிப்ரவரிக்குள்ளே பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோல் நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் பார்த்தீங்கன்னாக்க இந்த வாரம் அதிகரித்துள்ளது. 658.09 பில்லியன் வைசஸ் 656.58 பில்லியனாக இருக்கிறது. மேலும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னருடைய FY25 ரியல் GDP பார்த்தீங்கன்னாக்க 6.6% வைசஸ் 7.2%. ஸோ இது வந்து இஸ் எக்ஸ்பெக்டிங் Q1 FY26 7.2% வந்து தாண்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு அவர் கூறியுள்ளார் என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் ஹை வால்யூம் நடந்ததில் பார்த்தோம்னாக்க டாப் வால்யூமில் வெல்ஸ்பன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ் லிமிடெட் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32.29 டைம் வால்யூம் 2 வீக்ஸ் ஆவரேஜை விட அதிகரித்து இன்னைக்கு அந்த ஷேர் 10% கிட்ட ஏறி ஒரு ரொபஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கு. அதேமாதிரி ராஜ் ஆயில் மில்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இதுவும் 32.24 டைம்ஸ் வால்யூம் ஃபோர்ட்நைட் வால்யூம் ஆவரேஜை விட அதிகரிச்சு இந்த ஸ்டாக் 13.58% ஏறி இருக்கு. ஸோ 63.56 முடிவடைந்திருக்கிறது. இதுவும் வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு எந்தூசியாசமாக இருக்கக்கூடிய பங்கு என்று சொல்லலாம். அதுபோல் நம்மூர் கம்பெனி கெம்ஃபேப் அல்காலிஸ் இது பார்த்தீங்கன்னாக்க இதுவும் வால்யூம் வந்து 17.60 டைம்ஸ் ஏறி இருக்கு 2 வீக்ஸ் ஆவரேஜை விட. இந்த ஸ்டாக்ஸும் கிட்டத்தட்ட 12.38% அதிகரித்து 1136.85 முடிவடைந்தது. சிக்னிஃபிகண்ட் அப்வர்ட் மொமெண்டம் இதில் வந்து வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்கலாம். மேலும் இன்றைய தினம் நமது சந்தைகளில் வந்து RBI நியூஸ் விட்ட உடனே மார்க்கெட் ஒரு வீழ்ச்சி அடைந்தது. அதுதான் 24,620. அதன் பிறகு 24,751.05 வரலையும் போச்சு. பட் வெரி ஹை வாலடைல் டே டு டே, ஒரு 20-30 பாயிண்ட்லேயே மேலேயும் ஏறிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த ஹை லோலேருந்து டிஃபரன்ஸ் பார்க்கும் பொழுது
கிட்டத்தட்ட 130 புள்ளிகள் ஒரு வாலட்டைல் மூவ்ல இருந்தது என்று சொல்லலாம். மேலும் நிஃப்டி ஃபியூச்சரை பொறுத்தவரை வால்யூம் வந்து பிலோ ஆவரேஜ் 44 லட்சம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து எபோவ் ஆவரேஜ் 24.71 crores. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை ரெசிஸ்டன்ஸ் 24,997 ஆக இருக்கக்கூடும். சப்போர்ட் வந்து 24,463 ஆக இருக்கக்கூடும். மேலும் நண்பர்களே, நாளை தினமும் சிறப்பு பதிவில் வந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறோம். எங்களுடன் இணைந்திருங்கள். அதுபோல 2 நாள் முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டேன். உங்களுக்கு நம்மளுடைய புதிய வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்கோம். அதையும் நான் வந்து உங்களுக்கு லிங்க்ல கீழே கொடுக்குறேன். அதில் போய் பாருங்க. அதில் உங்கள் மெயில் ஐடி அப்டேட் பண்ணிட்டீங்கன்னாக்க அடுத்த மாதத்திலிருந்து ஃபோர்ட் நைட் அண்ட் மந்த்லி நியூஸ் லெட்டர்ஸும் வர இருக்கிறது. நன்றி, வணக்கம்.